ரஜினிகாந்த் அவர்களோட கடைசி திரைப்படத்தை பற்றி ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. கடைசி திரைப்படத்தை யார் தயாரிக்க போகிறா, அந்த திரைப்படத்தில் முக்கியமான ஒருத்தர் வந்து கேமியோ ரோலும் வந்து பண்ண போகிறாங்க. டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ ரஜினிகாந்த் அவர்கள் இத்தனை வருஷமாக தன்னோட சினிமா கெரியரின் உச்சத்தில் வந்து இருக்கார். இப்போ ஜெயிலர் 2வது பாகம் கண்டிப்பாக 1000 கோடி வசூல் வந்துவிடும். தமிழ் சினிமா வந்து 1000 கோடி வசூல் வந்து பெரிய கனவாக வந்து இருந்துச்சு. அது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தால் நிறைவேறிவிடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து ரஜினிகாந்த் ரசிகர்கள் எல்லாருமே இருந்து இருக்காங்க. அதுக்கு அடுத்தடுத்த திரைப்படம் ரஜினிகாந்த் லைனப்பில் வந்து இருக்குது. சிபி சக்கரவர்த்தி அவர்கள் ஒரு திரைப்படத்தை வந்து இயக்க போகிறாங்க. அந்த திரைப்படத்தை வந்து கமல்ஹாசன் அவர்கள் தான் தயாரிக்க போகிறாங்க. இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்த திரைப்படங்கள் லைனப்பில் வந்து இருக்குது. ஸோ இதுக்கே வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் மேலே ஆகிடும். அதாவது 2030 வரைக்கும் ஆகிவிடும். ஸோ கடைசி திரைப்படமாக ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு திரைப்படத்தை வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. 2 திரைப்படத்துக்கு அப்புறமா ஒரே ஒரு திரைப்படம் தான் ரஜினிகாந்த் நடிக்க போகிறாங்களாம். அந்த திரைப்படத்தை யார் தயாரிக்க போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட மகளான சௌந்தர்யா அவர்கள் தான் வந்து தயாரிக்க போகிறார் அப்படிங்கிற அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த திரைப்படத்தில் திரு கமல்ஹாசன் அவர்கள் சின்னதாக கேமியோ ரோல் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான பேச்சுவார்த்தை தான் போய்கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. கேமியோ ரோல்னால் வந்து ஒரு 5 நிமிஷம் வர கேமியோ ரோல் கிடையாது. ஒரு படத்தில் வந்து ஒரு 1/2 hour இல்லை 45 minutes வர கேமியோ ரோல். எப்படி வந்து கல்கி 2வது பாகத்தில் கமல்ஹாசன் அவர்கள் ரோல் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்த திரைப்படத்திலையும் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆக மொத்தத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்களோட ஜேர்னியும் வந்து முடிவுக்கு வரப்போகிறது. இன்னும் 3 திரைப்படங்களோட முடிவுக்கு வரப்போகிறது. தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம கொண்டாடப்படும் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், இந்த சைடு பார்த்தா விஜய், அஜித், இந்த 4 உச்ச நட்சத்திரங்களும் வந்து ஓய்வு பெற போகிறார். ரஜினிகாந்தும் ஓய்வு பெற போகிறார். கமல்ஹாசன் அவர்கள் ரொம்ப ரேர், எப்பயாவது ஒரு திரைப்படம் வருகிறது. அஜித் அவர்கள் கிட்டத்தட்ட வந்து ஓய்வை அறிவித்து விட்டார். விஜய் அவர்கள் அஃபிஷியலாகவே ஓய்வை வந்து அறிவித்து விட்டார். ஸோ அடுத்த கட்ட தமிழ் சினிமாவை யார் கொண்டு போக போகிறார்கள், இவர்கள் விட்ட இடத்த வந்து மற்ற நடிகர்கள் வந்து நிரப்புவார்களா அப்படிங்கிற விஷயத்த வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.